ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு படத்தோட ரிவ்யூ தான். பேர் டிராகன். மோட்டிவேஷன் வீடியோ போடுவீங்கன்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா படம் ரிவ்யூ பண்ண போகிறாங்கிறீங்கிறது நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. ஸோ 10 மணிக்கு டிராகன் படத்துக்கு போனேன். அதில் நடந்த இன்சிடென்ட்டும் என் ஃப்ரெண்டு வாழ்க்கையில் நடந்த இன்சிடென்ட்டும் ஒரே மாதிரியே இருந்துச்சு. அதனால் அந்த இன்சிடென்ட்டை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணி வச்சிருக்கேன். டிராகன் ஸ்டோரியை சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு. கார்த்தி, நானும் அவனும் ஸ்கூல்லேருந்தே ஃப்ரெண்டு. ஸ்கூலில் கார்த்தி ரொம்ப சூப்பராக படிப்பான். படிப்பு எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பான். எல்லாருக்குமே அவனை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்ல பையன், அமைதியான பையனாக இருப்பான். ஸ்கூல்லேயே ஃபஸ்ட் மார்க், +2 ஃபஸ்ட் மார்க் வந்தான். +2 நல்ல மார்க் எடுத்ததுனால அவனுக்கு பெரிய காலேஜில் சீட்டு கிடச்சிது. எனக்கு அந்த அளவுக்கு படிப்பு வரல, நார்மலாக தான் படிப்பேன். 50 மார்க் அதிகபட்சம் எடுப்பேன். அதே நேரத்தில் விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பேன். நானும் கார்த்தியும் வேறு காலேஜ் போய் சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் என்னால் கார்த்திகிட்ட பேசவே முடியல. வெளியூரில் தங்கி படிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் இங்கே உள்ளூர்லேயே முடிஞ்ச அளவு படிச்சுட்டு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஓரியன்டாக படிச்சுட்டு சர்வீஸ் ஓரியன்டாக ஒரு கடையை வச்சுட்டு நான் இங்கே இருந்துட்டேன். யதார்த்தமாக ஒரு நாள் என் ஃப்ரெண்டை பார்த்து, மச்சி நல்லா இருக்கேன் மச்சி, எப்படி இருக்க, எப்படி போயிட்டு இருக்கு லைஃபு? ஸ்கூல் டாப்பராக இருந்த நேரம் ஐடி கம்பெனியில் வேலை பார்ப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு என்னை கட்டி பிடிச்சி அழுவ ஆரம்பிச்சிட்டான். எனக்கு ரொம்ப பசிக்குது, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறியா அப்படின்னு கேட்டான். அவன் கேட்டோடனே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. வாடா ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் ஹோட்டலில் சாப்பிட்டோம். அப்போ தான் அவனோட கதையை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பித்தான். காலேஜ் போய் சேர்ந்தேன். காலேஜில் கூட இருக்கிற பசங்க எல்லாம் எப்போ பார்த்தாலும் படிப்புன்னு இருக்கதை, ஜாலியாக இருக்கணும், இந்த லைஃப்பை விட்டா எப்போ நீ ஜாலியாக இருக்க போகிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டை வேறு மாதிரியான இதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சரக்கு அடிக்கிறது, நிறைய கெட்ட பழக்கங்கள் என்னட்ட வந்து தொத்திக்கிட்டு சரியாக காலேஜ் போகிறது கிடையாது, அட்டண்டன்ஸ் கிடையாது, நான் அரியரும் ஏகப்பட்ட அரியர், 25-30 அரியருக்கு மேலே வந்துட்டு மச்சி. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இதெல்லாம் ரியலைஸ் பண்ணுறதுக்காட்டியும் காலேஜே முடிஞ்சிருச்சு. நான் வெளியிலேயே வந்துட்டேன். என் லைஃபே டோட்டலாக காலியாகிடுச்சு. படித்த மாதிரியே ஒழுங்காக படித்து நானும் இருந்தேன்னா நீ சொன்ன மாதிரி ஐடி கம்பெனி அது மாதிரி பெரிய ஆளாக டாப்பராக இருந்திருக்கலாம் போல. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல மச்சி. என் வாழ்க்கையே டோட்டலாக காலியாகிடுச்சு. கிளியர் பண்ண முடியாமல், வீட்லேயும் இருக்க முடியாமல், நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இப்போ சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கேன் மச்சி. நீ எதுக்க வந்த? எனக்கு பசி வேறு தாங்க முடியல. அதனால தான் நான் உன்கிட்ட பசிக்குதுங்கிற மாதிரி கேட்டுட்டேன். ஆமாச்சி, நீ என்னோட வந்து தொழிலை கற்றுக்கிட்டு நீ தனியாக பண்ணுற மாதிரி உனக்கு நான் ரெடி பண்ணி தரேன், என்னால் அதான் பண்ண முடியும், வா வரியா அப்படின்னு கேட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரையும் அவன் என்னோட வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு இப்போ தனியாக கடை வச்சு அவன் தனியாக எடுத்து பார்த்துட்டு இருக்கான். லைஃபுங்கிறது படம் கிடையாது, அது வந்து கற்பனை வேற, ரியாலிட்டி வேற, ரெண்டும் ஒன்றும் கிடையாது. அதுக்கும் ரியாலிட்டி லைஃபுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. படத்தில் 48 அரியர் வைக்கலாம், எக்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், கிளியர் பண்ணலாம், தப்புன்னு தெரிஞ்சு ஜெயிலுக்கு போகலாம், எல்லாமே படத்தில் வேணா உண்மையாக இருக்கலாம். ஆனால் ரியாலிட்டி லைஃப்ங்கிறது நம்ம அந்த மாதிரியான லைஃப்பை நம்ம வாழ முடியாது. சொல்கிறது ஒன்று தான், இருக்கிற ஒரு லைஃப்பை தொலைச்சிட்டு அப்படி பண்ணியிருக்கலாமோ இப்படி பண்ணியிருக்கலாமோ ஃபேண்டசி பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. போன வாழ்க்கை திரும்ப வரப்போகிறது கிடையாது. நம்மளுக்கு இந்த லைஃப் ஒரு டைம் தான். எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிங்க. உங்களுக்கு படிப்பு வரலையா, ஜாலியாக இருக்கணுமா, முடிஞ்ச அளவு பாஸ் பண்ணவாது பாருங்கள், அரியர் வைக்காமல். ஏன்னா இங்கே அரியர் வச்சு ஏகப்பட்ட பேர் நடு ரோட்டில் நிற்கிறாங்க. நிறைய பேர் திறமையால் வளர்ந்தவங்களும் இருக்காங்க. அதுக்காக படிப்பு மட்டும் முக்கியம். ஏன்னா அது ஒரு பேஸ். அதை வச்சு தான் நீங்கள் அடுத்த போக முடியும். படிப்பும் கண்டிப்பாக இந்த காலத்துக்கு முக்கியம். சொல்லலாம், எவ்வளோ பேர் படிக்காமல் எவ்வளோ பேர் இடத்துலலாம் இருக்காங்க, அவங்களாம் என்ன ப்ரோ சொல்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அவங்க இப்போ ரியலைஸ் பண்ணுறதும் கண்டிப்பாக படிச்சிருக்கலாம் அப்படிங்கிறவங்க மட்டும்தான். ஏன்னா படிப்பு தான் நம்மளோட வாழ்க்கை. போனால் திரும்ப வராது. முடிஞ்ச அளவு வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துங்க. அதே டயத்தில் நம்ம என்ன பண்ணணுங்கிற ஒரு கோலை நோக்கி போயிட்டே இருங்க. நன்றி.